எல்லா வீட்லேயும் டாய்ஸ் வந்து ஒரு பாஸ்கெட்டில் போட்டு வச்சுருப்பாங்களா. எங்கள் வீட்டில் பாருங்கள் தண்ணி இருக்குது. இதை குடிக்கிற தண்ணி பாட்டிலு இதில் பாருங்கள் ஃபுல்லாக விமான் குட்டி காரெல்லாம் போட்டு பத்திரப்படுத்தி வச்சுருக்காரு. பாய்ஸோ கேர்ள்ஸோ ஜெண்டர் வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் இந்த 3 வயசு குழந்தைங்க வந்து பண்ணுற சேட்டை வந்து அந்த பொம்மையெல்லாம் வந்து வீடு ஃபுல்லாகவே பார்க் பண்ணி விட்ருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் பார்க் பண்ணிட்டார். தண்ணி குடிக்கலாமேன்னு பாட்டில் எடுத்தால் தண்ணியோடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷனாக இந்த டாய்ஸும் வருது. உங்கள் வீட்டில் எப்படி தானே எப்படின்னு சொல்லுங்கள். சரி வாங்க இன்றைக்கி vlog எப்படின்னு பார்த்துக்கலாம். வீக்கெண்ட் ஆஃபர் கொடுத்துருந்தேன். சாட்டர்டே சண்டே மட்டும் சூப்பரான வரவேற்பு, நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சது. அண்ட் அதுதான் நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இந்த வீக் ஃபுல்லாகவே இந்த ஆஃபர் கொண்டு போகலான்னு பார்க்குறேன். நிறைய பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. 1000 rupees குக்கீஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா 600 worth இருக்கக்கூடிய குக்கீஸ் நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். 1500 rupees ஆர்டர் பண்ணிங்கன்னா 1200 worth இருக்கக்கூடிய குக்கீஸ் நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காம நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம கீழே போகிறோம். சாட்டர்டே சண்டேன்னு வந்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் இருக்காது. ஸோ காலையிலேருந்து ரொம்ப லேஸியாக அந்த டே போகும். ஸோ ஈவினிங் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறதுக்காக கீழே போய்ட்டு இவான் குட்டியோட சேர்த்து இந்த சைக்கிள்லாம் ஓட்ட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்ட் 2 பேரும் போனோம். சைக்கிளை யாருமே தொடவே கூடாதான். அதாவது கொஞ்சம் ப்ராக்டிஸ் வரலும் பிடிச்சிக்கிறோம் அப்படின்னா கூட இல்லை நானே பார்த்துக்கிறேன், நானே வந்து எல்லாம் மேனேஜ் பண்ணிக்க சொல்லி அவரே இண்டிபெண்ட்டாக பண்ணிக்கிறாரு. குழந்தைங்க வந்து கொஞ்சம் சேஃபான இடத்துல தனியாக நடக்கிறேன், எனக்கு கை பிடிக்காதீங்க, இல்லை நம்ம வந்து பின்னாடி வந்து கைட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து ஓரளவுக்கு விட்டுடலாம், ஃப்ரீயாக விட்டுலாம். பட் பின்னாடி எப்போவுமே நம்ம வந்து ஒரு ஷேடோ மாதிரி போயிட்டே இருக்கணும். இல்லைனா எப்போ என்ன வந்து பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனால ஒரு கண் எப்போவுமே அவன் மேலே இருக்கும் எனக்கு. அண்ட் கீழே கூட்டிகிட்டு போனால் நேராக பார்த்து ஓட்டுறா அப்படின்னா லெஃப்ட்டில் போகிற அக்காவை பார்த்துக்கிட்டு ரைட்டில் போகிற அண்ணாவை பார்த்துக்கிட்டு இதே வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கான். ஓடுறது கம்மி, பேசுகிறது ஜாஸ்தி. ஏதாவது லொடலுடன்னு பேசிகிட்டே வருவான். அங்கே முனையில் ஒரு டீ கடை இருக்குது, அங்கே ஹஸ்பண்ட் அடிக்கடிக்கு போவார். அண்ட் இவனையும் கூப்பிட்டு போவார். அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க இவருக்கு. அதான் என் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸில் இப்போ இவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால் வந்து கேட்குறான், நம்ம வந்து இப்போ ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு டீ கடைக்கு போகலான்னு கேட்குறான். அது கூட எப்படின்னா ஆவின் டீ கடைக்கு போகலாம், என்ன குடிக்கலான்னா டீ குடிச்சிட்டு வரலாமா அப்படின்வா. பாருங்கள், நீங்களே பாருங்கள். விமான் எங்கே போனோம்? ஆவின் கடையா? அங்கே போய் என்ன பண்ணுவ? ஆப்பனா லாலிபாப்பா? நல்லா இருக்கா சைக்கிள்? நல்லா இருக்கா? யார் ஹெல்ப் பண்றா உனக்கு ஓட்ட? நீயே வா. யார் ஹெல்ப் பண்ணலையா உனக்கு? யார் ஹெல்ப் பண்றா உனக்கு? அப்பா தானே ஹெல்ப் பண்றா. தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ சொல்லு. சரி, சூப்பர். அரைப்படலே ஓட்டுற, சூப்பர், வெரி குட். 2 நாள்லயே கற்றுக்கிட்டான், பரவாயில்ல. வெரி குட் பாய். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரவுண்ட் சைக்கிளிங் முடித்த உடனே அவருக்கு ஒரு ட்ரீட் வேணும். அதுதான் இந்த ஐஸ்கிரீம். அந்த கடைக்கு கூப்பிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம். ஈவினிங் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக போச்சுங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல கிளைமேட். ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நாங்கள் ஃப்ளாட்டுக்குள்ளே வரத்துக்குள்ளே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. உண்மையிலே பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் இந்த மாதிரி குழந்தைங்க கூட ஒரு 4 ரவுண்ட் போயிட்டு வருது. ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது தான். இப்போ என்னால் வாக்கிங் போக முடியல. நான் வந்து சுகர் கட் டயட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக 4000 ஸ்டெப்ஸ்லேருந்து நம்ம திருப்பி வந்து வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எப்படி அந்த டைம் ஸ்கெடியூல் பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு அடுத்த வ்ளாகில் காட்டுறேன். அண்ட் அதே மாதிரி நம்ம பேக்கிங்க்கு போகிறோம், வீட்டு வேலையெல்லாம் சேர்த்து கரெக்டாக ஒரு ஸ்கெடியூல்டாக டைம் போட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா தூர ஆரம்பிச்சிருச்சு. அழகாக வந்து இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு சூடாக ஒரு ஃபில்டர் காஃபி குடிச்சா எப்படி இருக்கும்ல, அதே தான் நானும் யோசித்தேன். ஸோ வந்தவுடனே பார்த்திங்கன்னா இவான் குட்டிக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அவன் நல்லா வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அவனுக்கும் பசி வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து சாப்பாடு கொடுத்து திருப்பி நைட் வந்து பசிக்கணுனால இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7:30 தான் ஆகுது டைமு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவனுக்கு ஆப்பிள் கட் பண்ணி கொடுக்கலான்ட்டு ஆப்பிள் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ கீழே போகிறப்ப எடுத்து வச்சுட்டேன். அப்போ சில்னஸ்லாம் போய் நம்மளுக்கு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பாலை நல்லா காய்ச்சிட்டு நல்லா சூப்பரான ஃப்ரெஷ்ஷாக டிகாஷன் எடுத்து வச்சிருந்தேன் சாயந்தரம். ஸோ அந்த டிகாஷனில் ஒரு காஃபி குடித்தோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். அண்ட் இப்போ இந்த கப் என்னோடய ஃபேவரட் கப்பாக இருக்குது. ஸோ இதை பற்றி நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். நம்ம ஷார்ட்ஸ்லேயும் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஆப்பிளை வந்து நம்ம பீல் பண்ணி கட் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து ஆப்பிள் தோலோடு கட் பண்ணுறப்போ அக்கா அதில் வேக்ஸ் இருக்கும், கட் பண்ணாதீங்க, அதை வந்து இங்கே வாஷ் பண்ணுங்கள பீல் பண்ணுங்கன்றீங்க. ஸோ நான் அதனால் பீல் பண்ணியே கொடுத்துறேன். பட் நான்லாம் வந்து அப்படி தோலோடய நல்லா வாஷ் பண்ணி சாப்பிட்ருவேன். ஸோ அதுலேயும் சும்மா நியூட்ரியன் வேல்யூஸ் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி இவான் குட்டிக்கு வந்து நீட்டாக கட் பண்ணி எந்த ஃப்ரூட்டாக இருந்தாலும் கொஞ்சம் அதில் வந்து சால்ட் அண்ட் மிளகாத்தூள் போட்டு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். ப்ளெயினாக இருக்கிறத விட அந்த டேங்கி டேஸ்ட்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் இனிப்பு, கொஞ்சம் வந்து காரம் கலந்துருந்தால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். அந்த ஃபுல் ஆப்பிளையும் சாப்பிடுவோம். அதனால் நீட்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லா சீட்ஸையும் எடுத்துகிட்டு தோலை நீட்டாக எடுத்துகிட்டு கொஞ்சம் உப்பு தூவிட்டு கொஞ்சோண்டு காஷ்மீர் மிளகாத்தூள், அது வந்து கலர் நல்லாயிருக்கும், காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் அதை அந்த தூவிட்டு ஷஃபில் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னா அழகாக அந்த ஒரு ஆப்பிள் சாப்பிட்ருவான். ஸோ
ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட் கொடுக்கணுன்றது என்னோட கோல் தான். அது எப்படியாவது அவன் வயிற்றுக்குள்ளே போய் சேரணுன்றதுக்காக கொஞ்சம் அவனுக்கு பிடிச்ச மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ குழந்தைகளுக்கு தேவையான என்னென்னா ஹெல்த்தியான ஃபுட் தான் இல்லையா. ஸோ நான் குக்கீஸ் அப்படி தான். ஸோ நல்ல ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சு கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுக்குறதுனால தான் இவ்வளோ சூப்பராக சேல்ஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு நம்ம ஆஷாஸ் குக்கீஸ் வேணும்னா மறக்காமல் உங்கள் கிட்ஸுக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் நம்ம ரெகுலர் கஸ்டமர் ஆகிடுங்க. கொஞ்ச நேரம் டிவி பார்த்துக்கிட்டே ஸ்நாக்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நானும் வந்து என்னோடய ஃபில்டர் காஃபியை குடிச்சிட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி சண்டே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரேவந்தோட ரூமை வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணணும் முடிவு பண்ணேன். ஏன்னா இப்போ தான் நம்ம 2 வீக்ஸ் முன்னாடி தான் இந்த ரூமை செட் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் வந்து டெய்லியும் ஸ்கூலுக்கு போகிறதுனால குழந்தைங்க வந்து நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி அவங்க க்ளீன் பண்ண மாட்டாங்க. ஏனோ தானோன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டு போயிடுவான். பட் எனக்கு கொஞ்சம் வந்து இந்த பெட்ஸ்பெட்ஸ்லாம் மாற்ற 2 வீக்ஸ் ஆக்சுவலி. ஸோ பெட்ஸ்பெட்ஸ்லாம் மாற்றிட்டு தலைகாணி ஊரெல்லாம் மாற்றிட்டு வேறு ஷீட் போட்டு அதே மாதிரி துணியெலாம் வந்து அவன் கலைச்சி போட்டுட்டான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி கொஞ்சம் ட்ரெஸ்ஸை வந்து இடம் மாற்றி வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அதே மாதிரி இனிமேல் ஒரு நாளைக்கு ஒரு க்ளீன்ஸ்லாம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த குட்டி ரூமை ரொம்ப அழகாக வந்து ஃபங்க்ஷனலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் க்ளீன் பண்ணுறது தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ரூம். ஸோ நான் வந்து குவீன் சைஸ் பெட் போட்டிருக்கேன். இந்த பக்கம் ஸ்டடி டேபிள் இருக்குது. அதே மாதிரி 2 வார்ட்ரோப் இருக்கிறதுனால கரெக்டாக இடம் இருக்குது. அதனால் எனக்கு ஆங்கிள் மாற்றி வச்சு என்னோடய ட்ரைபாட்லேருந்து ஷூட் பண்ணுறதுக்கு அவ்வளோவா வந்து இடம் இல்லாததுனால நான் வந்து ஒரு 2-3 ஆங்கிள் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். பட் ஒட்டு மொத்தத்தில் உங்களுக்கு அந்த க்ளீனிங் ஒன்று காட்டணுன்ற ஆசைப்பட்டேன். பட் மற்றபடி ஆங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராங்காக ஒரு ஆங்கிள் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பெட்ஸ்பெட் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கிங் சைஸோட பெட்ஸ்பெட் தான். நான் இன்னும் குவீன் சைஸுக்கு ஒன்று தான் வாங்கினேன், வாங்கலை. அடுத்த அமேசானில் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ அது வரலையுமே பார்த்திங்கன்னா இதுவே அட்ஜஸ்ட் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டேன். குவீனுக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுடலாம். ஸோ போட்டாச்சு. அழகாக வந்து நம்ம பில்லோ கவர்ஸோட நம்ம வந்து எல்லாத்தையும் செட்டாக மடிச்சு வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து வாங்கினது எல்லாமே நீட்டாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது இந்த இடம் மெயினாக ரேவந்த் உட்காந்து படிக்கிற இந்த டேபிள் வந்து ஃபுல்லாக இப்போ வந்து கேம் செட் பண்ணியிருக்கான், PS4 செட் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ வந்து அவனை டியூஷன்லேயும் போட்டாச்சு. ஸோ இனிமேல் ஃபுல்லாக படிப்பேன் அப்படின்றதுனால இனிமேல் இந்த கேமை கொஞ்சம் ஏறம் கட்டி வைக்கணும். அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மைட் பி சாட்டர்டே சண்டேஸில் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக அன்ப்ளக் பண்ணிவிட்டு நீட்டாக ஒரு இடத்துல வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் வரப்போகுது. அண்ட் 10th நெக்ஸ்ட் இயர், இப்போ 9th. ஸோ இன்னும் கொஞ்சம் படிப்பில் கான்சன்ட்ரேட் ஜாஸ்தி ஆகணும். இப்போ வந்து அவன் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்கான். ஸோ அவன் வந்து ப்ரில்லியன்ட்லாம் கிடையாது, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். பட் இருந்தாலும் வந்து அந்த 10th வரப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துடும் இல்லையா. அதுக்காக சில ப்ரிகாஷன்ஸ் எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா கேபிள் டிவிலாம் கட் பண்ணி விட்ருக்காங்க 10th வரப்போ. இப்போ நம்மளால் அந்த மாதிரி பண்ண முடியாது, பயங்கர வந்து இப்போ அட்வான்ஸ்டாக இருக்காங்க கிட்ஸு. ஸோ நம்மளால் முடிஞ்சது இந்த PS4லாம் யாரை கட்டிட்டு ஸ்டடிக்கு வந்து கொஞ்சம் அழகான ஒரு இடம் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அவங்க மோட்டிவேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த பர்சனல் கம்ப்யூட்டரை வந்து என்னோட பேக்கிங் யூனிட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன். எனக்கு அங்கே பில்லிங்க்கு வேணும், அதே மாதிரி ஆர்டர் வந்து நம்ம ட்ராக்கிங்க்கு வேணும். ஸோ நம்மளும் பேக்கிங் அப்டேட் பண்ணுறதுனால எனக்கு வந்து அங்கே தேவைப்படுறதுனால இப்போ எல்லாத்தையும் நான் வந்து அதாவது PS4 இந்த கேமிங் மட்டும் எடுத்து வச்சுட்டு என்னோடய சிஸ்டமை நான் கம்ப்ளீட்டாக வந்து நாளைக்கு நான் பேக்கிங் கொண்டு போகிறேன். அதுக்காக எல்லாத்தையும் வந்து டிஸ்மேட்டில் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் அவனுக்கு தெரியாது, வந்தால் கண்டிப்பாக கற்றுவான், ஏமா எடுத்து வச்சிங்கன்னு கண்டிப்பாக கற்றுவான். பட் இருந்தாலும் சமாளிச்சுப்போம் அப்படின்ற ஒரு இடத்துல எல்லாத்தையும் அழகாக எடுத்து ஒளிச்சு வைக்க போகிறேன். அதாவது அவனுக்கு வந்து எப்படின்னா மேலெல்லாம் தேடுவான், இந்த இடத்துலலாம் தேட மாட்டான். அதனால் வந்து இந்த இடத்துல வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி இங்கே கீழே வந்து காலி பண்ணிவிட்டு அந்த இடத்துல வச்சுருக்கேன். பட் எப்படி இருந்தாலும் தெரிஞ்சிடும் வச்சுக்கோங்க. இருந்தாலும் வந்து ஸ்ட்ரிக்டாக இந்த ஒரு 2 years 9th and 10th வந்து கொஞ்சம் அவனை நான் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு பார்க்குறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாத்தையும் நான் வந்து ஹாலில் வச்சுட்டு நாளைக்கு நான் வந்து பேக்கிங் பொறுப்பை எடுத்துகிட்டு போயிடுவேன். அண்ட் இந்த இடம் வந்து கொஞ்சம் அவனுக்கு ஃபீஸபிளாக இருக்கிற மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன். கிட்ஸுக்கு வந்து பிடிச்ச விஷயங்கள் அந்த ஸ்டடி டேபிளில் இருந்தால் நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. படிக்கிற குழந்தை எங்கே இருந்தாலும் படிக்கும். நம்ம இது சும்மா அவங்களோட ஹாப்பினஸ்க்காக பண்ணுறது தான். மற்றபடி படிக்கணும்னு எண்ணக்கூடிய குழந்தை நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரீட் லைட்டில் கூட படிப்பாங்க. அதனால் குழந்தைங்க இதை வந்து செஞ்சால் தான் படிக்கலாம் அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு அதை வந்து நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. படிப்புன்றது தானாகவே வந்துடும், குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் வந்துடும். இன்ட்ரெஸ்ட் அரைக்கிறதுக்கு நம்ம ஏதாவது மோட்டிவேஷனாக பேசி அந்த மாதிரி பண்ணணும் தவிர்த்து மெட்டீரியலிஸ்டிக்காக போயிட்டோம் அப்படின்னா அப்புறம் ஒரு வாட்டியும் அவங்க டிமாண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை நான் கண்டிப்பாக அதை வந்து நான் அவாய்ட் பண்ணுறேன், அதை நான் வந்து கட் பண்ணுறேன். ரேவந்த் என்ன கேட்டாலும் இந்த PS4 கூட பார்த்திங்கன்னா அவங்க கிஃப்ட் வந்தது தான், ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட அவங்க கொடுத்தது தான். பட் நான் வாங்கலை, அவனுக்கு அந்த ஸ்டேரிங் மட்டும்தான் நான் வாங்கி கொடுத்தேன். அதனால் பார்த்திங்கன்னா அதை நான் என்கரேஜ் பண்ணுறதே கிடையாது. அது இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. நைட்டு 9 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா டேபு ஃபோன் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிடுறது. ஸோ நான் 10th படிக்கிறப்போ எங்கள் அம்மா வந்து அவ்வளோ பயத்தில் வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், எங்கள் அம்மா டீச்சரு அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு, அவ்வளோ பயத்தில் வச்சுருந்தாங்க. 10th வருதுன்னு சொல்லிட்டு 8ஆம் கிளாஸ்லேருந்து அந்த பயத்தை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பசங்களுக்கு அந்த பயம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரேவந்த் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கான். பட் எனக்கு அந்த பயம் ஜாஸ்தி இருக்குது. டேய் பாஸ் ஆகணுண்டா அப்படின்னு சொல்லிலாம் கேட்பேன். ஸோ அதுக்காக இப்போ அவன் பின்னாடியே தாங்க போயிட்டுருக்கேன். எனக்கு வந்து இப்போ மெயின் ஃபோக்கஸ் வந்து ரேவந்த்
அண்ட் விவான் 2 பேரோட ஸ்டடீஸ் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கேன். நம்ம என்ன கொடுக்குறோமோ இல்லையோ பிள்ளைங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை நல்ல படிப்பை கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம். பட் என்னென்னா ஆஸ் அ பேரண்ட்டாக நம்மளால் எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளோ முயற்சி பண்ணி குழந்தைங்க நல்ல ஸ்கூலில் போட்டு நல்லா நம்ம என்ன வசதி பண்ண கொடுக்கணும்னு பண்ணுறோம். பட் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க தலையில் என்ன எழுதிருக்குன்றது தான் இருக்குது. நான் அதை தான் சொல்லுவேன். ஸோ குழந்தைங்க சரியாக படிக்கல, குழந்தைங்க சரியாக பிஹேவ் பண்ணல, குழந்தைங்க வந்து சரியாக அவங்களோட ஃப்யூச்சர் அமையலைன்னா அது நம்மளோட தப்புன்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் நினச்சிப்பாங்க. பட் ஆஸ் அ பேரண்ட்டாக நமக்கு எவ்வளோ வந்து கொடுக்க முடியுமோ அவ்வளோ நம்ம கொடுக்குறோம் பிள்ளைங்களுக்கு. பட் அதை வந்து உள்வாங்கிட்டு அந்த அவுட்கம் எடுத்துகிட்டு வரது அவங்க கையில் தான் இருக்குது. சில பிள்ளைங்க ரொம்ப மெச்சூர்டாக இருப்பாங்க, சில பிள்ளைங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி வந்து கொஞ்சம் லேட்டாக வரும். ஸோ அதனால் அவங்களையும் ப்ளேம் பண்ண முடியாது, நம்மளையும் ப்ளேம் பண்ணிக்க முடியாது. ஒரு டைம் அப்படின்னு வந்தால் எல்லாமே மாறும் அப்படின்றத நான் நம்புகிறேன். என்னையே பார்த்திங்கன்னா இவ்வளோ பொறுப்பாக இருப்பாங்களா அப்படின்லாம் வந்து யோசிச்சிருக்காங்க. இப்போ என் ரிலேட்டிவ்ஸில் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஒரு டைம்னு வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த மெச்சூரிட்டி வந்துடும். குழந்தைத்தனமாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு அழகாக மெச்சூர்டாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி அந்த பிள்ளைங்களுக்கும் வந்து மெச்சூரிட்டி வந்துடும். அதுக்காக அவங்கள போட்டு அந்த டீனேஜ் டைமில் ரொம்ப வந்து அவங்கள ட்ரமடைஸ் ஆக்கி ரொம்ப வந்து அவங்களுக்கு பேனிக்லாம் கொடுத்து அது மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக போனால் நல்லாயிருக்குமா அப்படின்றது என்னோடய எண்ணம். பட் இருந்தாலும் அந்த பயம், படிப்பு கண்டிப்பாக பேசிக்காக ஒரு டிகிரியாவது வாங்கிடணும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் இல்லையா? ஸோ அது எப்போவுமே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்துக்கும் மேலே குதிரையை வந்து நம்ம ஆற்றுக்கு தான் கூட்டு போக முடியும். பட் குதிரை தண்ணி குடிக்கணுன்றது அதை கையில் தான் இருக்குது. அந்த மாதிரி தான் ஒரு பிள்ளையும் நம்ம எவ்வளோ தான் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் வசதி செஞ்சு கொடுத்து எல்லாம் நல்ல விஷயங்கள் பண்ணி கொடுத்தாலும் சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு எப்படி எழுதிருக்கோ அப்படி தான் நடக்கும். ஸோ நான் பார்த்திங்கன்னா ரேவந்தோட இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஜெர்சி, அவன் ஃபுட்பால் விளையாடுறதுனால நிறைய ஜெர்சி வச்சுருக்கான். அது எல்லாத்தையுமே வந்து மடித்து மேல் ரேக்கில் வச்சுருக்கேன். அதெல்லாம் அடிக்கடிக்கு போடுவான். டிஷர்ட்ஸ் கூட நிறைய போட மாட்டான். ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜெர்சி தான் போடுவான். ஸோ அதனால் அதை கொஞ்சம் அவனுக்கு கைக்கு வாட்டமாக வச்சுட்டேன். அதே மாதிரி இது வந்து ஹூடி, இதெல்லாம் ரொம்ப ரேராக போடுவாங்க, உள்ளுக்குள்ளே வச்சுட்டேன். அண்ட் இது எல்லாமே டிஷர்ட்ஸு கொஞ்சம் தான் நைட்டாக கசந்துருக்கு. இதை வந்து நம்ம கொஞ்சம் மேலாக்க மட்டும் எடுத்து மடித்து வச்சுட்டோன்னா ஓரளவுக்கு நல்லா நீட்டாகிடும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 100% எடுத்துக்கிட்டால் நான் 70% மட்டும் தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தது. மிச்சம் 30% அப்படி நான் வச்ச மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த ரூம் க்ளீன் பண்ண புதுசில் அப்படி வச்சுட்டேன். பட் இப்போ கொஞ்சம் மாற்றி அவனுக்கு எது நிறைய போட்டு போகிறோம் அதை முன்னாடியே ரேக்கில் வச்சு, இது ரேராக போடுறோம் அதெல்லாம் பின்னாடி ரேக்கில் வச்சு அவனுக்கு கொஞ்சம் ஏற்ற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தாங்க செட் பண்ண முடியும். ஏன்னா இது எல்லாத்தையுமே ஒரு 2 நாள் கலச்சிருவான். அதே மாதிரி அவன் என்ன பஸ்க்கு ஒரு ஆர்கனைசர் வச்சுருக்கேன். அழகாக அதில் மடித்து வச்சுட்டோன்னா அடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் சாக்ஸ் எல்லாம் சூப்பராக வந்து செட்டாக இருக்கும். அதில் பனியன், உள்ஜட்டி, அப்புறம் பார்த்திங்கன்னா சாக்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு செட்டாக இருக்கிறதுனால பசங்க ஸ்கூல் போகிற டைமில் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அவனோட பெல்ட் எல்லாத்தையும் வச்சுட்டு ஸோ அவனுக்கு கொஞ்சம் ஏற்ற மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன். என்ன தான் பசங்களாகவும் அவங்க அடுக்கி வச்சுக்கிட்டாலும் நம்ம பண்ணுறது தான் நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இல்லையா? அது மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் நம்மளோட ரோல் இருக்கணும் நம்ம நினைப்போம். நம்மளோட ரோல் எல்லா இடத்துலையும் ப்ளே பண்ணணும்னு நினைப்போம். அது மாதிரி ஒரு சின்ன ஆர்கனைசேஷன்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கிறேன். டேக் கேர். பை.